பள்ளி மாணவனுடன் கள்ளக்காதல். 16 வயது சிறுவன் கையால் தாலி கட்டிக்கொண்டு வீட்டை விட்டு ஓடி 5 குழந்தைகளின் தாய். பரபரப்பான சம்பவம். நமது சேனல்ல பாத்தீங்கன்னா தினமும் பல்வேறு விதமான கிரைம் தொடர்பான நியூஸ்களை உடனுக்குடன் பதிவேற்றம் பண்ணிட்டு வரோம். நீங்களும் இது போன்ற நியூஸை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும்னா மறக்காம நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்பதான் நம்ம டெய்லியும் கொடுக்கக்கூடிய அப்டேட் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். பீகார் மாநிலம் முசாப்பூரில் சமூக மரியாதையும் குடும்ப தொடர்புகளையும் புறக்கணித்து 5 குழந்தைகளின் தாய் ஒருவர் தன்னை விட வயதில் சிறிய பள்ளி மாணவரான மைனர் காதலனை திருமணம் செய்த அதிர்ச்சி சம்பவம் பெரும் சர்ச்சையை கிளப்பியுள்ளது. இந்த சம்பவம் அப்பகுதியிலும் சமூக வலைதளங்களிலும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. அதாவது முசாப்பூரை சேர்ந்த ரூபி என்ற பெண் பாத்தீங்கன்னா 2015ஆம் ஆண்டு போராக கிராமத்தை சேர்ந்த இளைஞரை திருமணம் செய்தார். அவர்களுக்கு 3 ஆண் பிள்ளைகள் மற்றும் 2 பெண் பிள்ளைகளும் இருக்காங்க. கணவர் டெல்லியில தொழிலாளியா வேலை செஞ்சு வர்றாரு. ரூபி பாத்தீங்கன்னா அவரது சொந்த கிராமமான விஸ்டா பகுதியில குழந்தைகளுடனும் வசித்து வந்திருக்காங்க. இந்த நேரத்துல பாத்தீங்கன்னா ரூபி ஒரு 16 வயது பள்ளி மாணவனுடன் பழக தொடங்கி இருக்காங்க. இருவர் ஒரு கண்காட்சியில் சந்தித்து தங்களுடைய மொபைல் எண்ணை பரிமாறி இருக்காங்க. தினமும் போன்லயே இருவரும் பேசி வந்திருக்காங்க. இந்த உறவு மெதுவாக காதலாக மாறி இருக்கிறது. ஆரம்பத்தில் ரூபி அந்த சிறுவனை சகோதரர் என சொல்லி தன் வீட்டில் தங்க வைத்திருக்காங்க. ஆனால் பின்னர் இருவரும் ரகசியமாக திருமணமும் செய்து கொண்டிருக்காங்க. இந்த திருமண விவரம் தெரிய வந்ததும் குடும்பத்தில் பெரும் குழப்பமும் ஏற்பட்டிருக்கு. ரூபி தனது காதலனோட 2 பெண் பிள்ளைகளை தன்னுடன் அழைத்து கொண்டு ஓடி இருக்காங்க. அதே நேரத்துல அவரது கணவன் 3 ஆண் பிள்ளைகளை தன்னுடன் வைத்துக் கொண்டிருக்காங்க. இந்த விவகாரம் தற்போது கிராம மக்கள் மத்தியில முக்கியமான விவாதமா மாறி இருக்கு. இந்த சம்பவம் குறித்து அவுரை காவல் நிலையத்தில் தற்போது எதுவும் எழுத்துப்பூர்வமான புகார் பெறவில்லை எனவும், புகார் வந்தவுடன் உரிய சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் தெரிவிச்சிருக்காங்க. மேலும் காதலன் மைனர் என்பதால் சட்ட ரீதியாக இந்த திருமணம் செல்லாததாகவும், அந்த மாணவனின் பெற்றோர் இதற்கு எதிராக மனு அளித்தால் இது குற்றமாக மாறும் என சட்ட வல்லுநர்கள் தெரிவிச்சிருக்காங்க. மேலும் இந்த சம்பவம் சமூக மரபுகளுக்கும் குடும்ப ஒழுக்கத்திற்கு எதிராக இருப்பதாகவும் பலரும் கண்டனங்களை தெரிவித்து வந்துட்டு இருக்காங்க. சமூக ஊடகங்களில் இந்த விவகாரம் மிகவும் பரவலாகவும் பகிரப்பட்டு வருகிறது. இந்த சம்பவம் பார்த்தீங்கன்னா அப்பகுதி மக்களிடையே பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கு. மேலும் இது போன்ற வீடியோக்களை உடனுக்குடன் காண மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்ம போடக்கூடிய வீடியோ பிடிச்சிருந்தா மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க.